Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இடையில சில டிப்ஸ் உங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்து நான் ஒரு 6 ஸ்லைஸ் வந்து எடுத்திருக்கேங்க. பிரெட் ஸ்லைஸ் வந்து இதில் வந்து சைடில் இருக்கிற அந்த ஹார்டான பார்ட்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது அதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அதை 4ஆக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை வந்து நம்ம நெய்யில் வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணதை தனியாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து சேர்த்துக்கலாங்க. ப்ரெட்டை வந்து நல்லா திருப்பி விட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுக்கணும். நல்லா இந்த மாதிரி 2 சைட்லேயும் நல்லா திருப்பி விட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னா எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா சூடானதும் அதில் 3/4 கப் போல் சுகர் வந்து சேர்த்துக்கலாம். ஸ்வீட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சுகரை வந்து நல்லா நம்ம கரைச்சி விட்டுறலாங்க. சுகர் வந்து இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற ப்ரெட்டை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண நல்லா அது வந்து தண்ணியில் நல்லா அப்சர்வ் ஆகி உங்களுக்கு நல்லா குழைய ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்டேஜில் ஒரு 3-4 டேட்ஸை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. பிரெட் அல்வா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்போது நம்ம வந்து இந்த மாதிரி டேட்ஸை கொஞ்சம் கட் பண்ணி போடும்போது நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். கூடவே வந்து 3/4 கப் போல் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா நம்ம கிளற அதில் இருக்கிற கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா குழைவாக உங்களுக்கு ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாலெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. நல்லா இந்த மாதிரி கெட்டியானதும் நம்ம இதில் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபைனலாக வந்து முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டுடலாம். ஃப்ரை பண்ணி அல்வாவோடு சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட பிரெட் அல்வா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். யாராவது திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா ஒரு 10 to 15 நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸை கூட எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.